அனைவருக்கும் வணக்கம். விசுவாமித்திரருடைய பலம் கொண்ட சேனைகளுக்கும் நந்தினி எனும் பசுவின் உடலிலிருந்து உண்டான வீரர்களுக்கும் இடையே நடந்த யுத்தத்தையும், அந்த யுத்தத்தில் விசுவாமித்திரரின் படை தோற்று பின்வாங்கியதையும், அதனால் கோபம் கொண்ட விசுவாமித்திரர் வசிஷ்டர் மீது பல அஸ்திரங்களை பொழிந்தும் பல திவ்ய அஸ்திரங்களை பொழிந்தும் யுத்தத்தில் ஈடுபட்டதையும், ஆனால் அந்த அஸ்திரங்களை எல்லாம் தனது தண்டத்தினால் எளிதாக வசிஷ்டர் தடுத்ததையும் கண்ட விசுவாமித்திரர், சத்திரியனுடைய பராக்கிரமத்தை விட பிரம்ம தேஜஸின் வலிமையே சிறந்தது என்று எண்ணி, பிறகு கடுமையான தவம் செய்து ராஜ ரிஷியான விசுவாமித்திரர் தவத்தில் சிறந்து பிராமணத்தன்மையை அடைந்ததையும் முந்தைய பதிவில் பார்த்தோம். இனி அடுத்த பகுதியை பார்க்கலாம். விசுவாமித்திரர் மற்றும் வசிஷ்டர் ஆகியோரின் வரலாற்றை கந்தர்வனிடம் கேட்டுக்கொண்டிருந்த அர்ஜுனன் கந்தர்வனை நோக்கி, கந்தர்வனே, விசுவாமித்திரர் பிரம்ம ரிஷி ஆன பிறகு என்ன நடந்தது? அந்த கதையை எனக்கு முழுவதுமாக சொல் என்று கேட்டுக்கொண்டான். அதை கேட்ட அந்த கந்தர்வன், பார்த்தனே, இந்த வசிஷ்டருடைய சரித்திரம் புராணம் என்று அழைக்கப்படுகிறது. அது மிகுந்த புண்ணியம் மிக்கது, எல்லா உலகங்களிலும் பிரசித்தி பெற்றது. அதனை முழுவதுமாக உனக்கு கூறுகிறேன், கேள் என்று சொல்லி அர்ஜுனனுக்கு மேலும் கதையை தொடர்ந்து கூற ஆரம்பித்தான். இந்த உலகத்தில் முன்னொரு காலத்தில் இக்ஷவாகு வம்சத்தில் கல்மாஷபாதன் எனும் ஒரு அரசன் இருந்தான். அவன் இந்த பூமியில் ஒப்பற்ற பராக்கிரமம் உள்ளவன். அந்த அரசன் ஒரு சமயம் வேட்டைக்காக நகரத்திலிருந்து வனத்திற்கு சென்றான். சத்துருக்களை பீடிப்பவனாகிய அவ்வரசன் வனத்தில் மான்களையும் பன்றிகளையும் இன்னும் பிற மிருகங்களையும் வேட்டையாடி கொண்டு திரிந்தான். மிகுந்த பயங்கரமான அந்த வனத்தில் காண்டா மிருகங்களையும் மிகுதியாக வேட்டையாடி கொன்றான். அந்த அரசன் நீண்ட நேரம் வேட்டையாடியதால் களைத்து அங்கிருந்து திரும்பினான். மகிமை பொருந்திய விசுவாமித்திரர் அவ்வரசனுக்கு யாகம் செய்விக்க விரும்பினார். யுத்தத்தில் தோல்வி என்பதையே அறிந்திராத அந்த அரசன் பசி தாகங்களினால் களைத்து ஒற்றையடி பாதையான வழியில் போகும்போது தனக்கு நேராக வந்த ரிஷி புத்திரனான வசிஷ்ட புத்திரரை கண்டான். அந்த அரசன் மகா ஆத்மாவும் வசிஷ்ட வம்சத்தை விருத்தி செய்கிறவருமாகிய வசிஷ்டருடைய 100 புத்திரர்களில் மூத்தவருமான அந்த சக்தி எனும் முனிவரை கண்டு, என்னுடைய வழியை விட்டு விலகுங்கள் என்று கூறினான். அவ்வாறு சொன்ன அந்த அரசனை நயமான வசனங்களினால் சமாதானம் செய்து, மகாராஜாவே, இது என்னுடைய வழி, நான் சொல்வதுதான் சாஸ்வதமான தர்மம். கிழவன், பயந்தவன், அரசன், ஸ்நாதகன், பெண், ரோகிஷ்டன், கல்யாண பிள்ளை, வண்டிக்காரன் இவர்களுக்கு வழிவிட வேண்டும் என்பது சாஸ்வதமான தர்மம். அவர்களில் சிலருக்கு அரசர்கள் வழிவிட வேண்டும் மற்றும் சிலர் அரசர்களுக்கு வழிவிட வேண்டும். இதுதான் எல்லா தர்மங்களிலும் உள்ளது என்று கூறினான். அவர்கள் இருவரும் வழிக்காக ஒருவருக்கொருவர் இவ்வாறு பேசிக்கொண்டனர். விலகு விலகு என்ற சொல்லையே மேன்மேலும் ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொண்டனர். ஒருவர் பாதையிலிருந்து மற்றொருவர் விலகி செல்லவில்லை. இருவரும் அவ்வாறே தொடர்ந்து நின்று கொண்டிருந்தனர். தர்மப்படி தம்முடைய மார்க்கத்தில் நின்ற அந்த ரிஷி விலகி போகவில்லை. அதே சமயத்தில் அரசனும் கோபத்தினால் ரிஷியின் மார்க்கத்தை விட்டு விலகாமல் இருந்தான். அப்போது கோபமடைந்த அந்த அரசன் தனக்கு வழிவிடாமல் இருந்த அந்த முனிவரை அறிவின்மையால் இராட்சசனைப் போல கசையால் அடித்தான். கசையால் அடிக்கப்பட்ட அந்த வசிஷ்ட புத்திரரான முனிவர் கோபம் கொண்டார். அரசர்களில் இழிவானவனே, நீ இராட்சசனைப் போல ரிஷியை அடிக்கிறாய். அதனால் இன்று முதல் நீ இராட்சசன் ஆவாய். மனிதர்களுடைய மாமிசத்தில் ஆசையை வைத்து இந்த பூமியெல்லாம் திரிவாய் என்று அவ்வரசனை சபித்தார். தவ வன்மையையே சக்தியாக உடைய சக்தி முனிவரால் இவ்வாறு சபிக்கப்பட்ட பிறகே தேஜஸில் வசிஷ்டருக்கு ஒப்பான அந்த முனிவர் வசிஷ்டருடைய புத்திரர் என்பதை அந்த அரசன் உணர்ந்தான். அந்த அரசனுக்கு புரோகிதராய் இருக்கும் பொருட்டு வசிஷ்டருக்கும் விசுவாமித்திரருக்கும் இடையே போட்டியும் பகையும் இருந்தது. வசிஷ்ட புத்திரர் சக்தி அரசன் கல்மாஷபாதனுக்கு சாபம் வழங்கி கொண்டிருந்த அந்த நேரத்தில் விசுவாமித்திரர் அவ்விடத்திற்கு வருகை தந்தார். அவர்கள் இருவர் கண்களிலும் படாமல் மறைந்து அங்கே அவர்களுக்கு இடையே நடக்கும் சம்பாஷணைகளை கவனித்து கேட்டுக்கொண்டிருந்தார். தனக்கு சாபம் வழங்கியது வசிஷ்டருடைய புத்திரர் என்பதை அறிந்த அரசன் அம்முனிவரை சமாதானம் செய்து
அவருடைய கோபத்தை போக்க முயன்று சக்தி முனிவரை சரணடைந்தான். அந்த நேரத்தில் அரசனுடைய எண்ணத்தை அறிந்த விசுவாமித்திரர் உடனே அந்த அரசனின் மீது ஒரு ராட்சசனை ஏவினார். பிரம்ம ரிஷி புத்திரரான சக்தியின் சாபத்தினாலும் விசுவாமித்திரருடைய ஏவலினாலும் கிங்கரன் எனும் ராட்சசன் அப்போதே ராஜாவின் மேல் ஆவேசமாக பிரசன்னமானான். இவ்வாறு அந்த அரசன் ராட்சசனால் ஆக்கிரமிக்கப்பட்டதை அறிந்த விசுவாமித்திரர் அவ்விடத்திலிருந்து விலகி போனார். ராட்சசன் ஒருவன் தன்னுள்ளே நுழைந்து தன்னை ஆக்கிரமிப்பதை உணர்ந்த அரசன் தனக்குள்ளே இருக்கும் ராட்சசனால் தான் பலமாக பீடிக்கப்பட்டு இருந்த போதிலும் தன்னை தன் புத்தியினால் கட்டுப்படுத்தி அந்த ராட்சசனை அடக்கிக் கொண்டிருந்தான் அந்த கல்மாத பாஷா அரசன். பிறகு வேறு வழியின்றி சாபத்தோடு அரண்மனை திரும்பினான். அந்த அரசன் வேட்டையாட வனத்திற்கு புறப்படுவதற்கு முன்னரே ஒரு பிராமணன் அரசனை சந்தித்து மாமிசம் கலந்த உணவை தனக்கு அளிக்குமாறு யாசித்தான். அதை கேட்ட அரசன், பிராமணரே, சற்று நேரம் பொறுத்திருங்கள், நான் திரும்பி வந்த பிறகு நீங்கள் விரும்பிய உணவை உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி அந்த புறத்தை நோக்கி சென்றான். அந்த பிராமணனும் அங்கேயே நின்று கொண்டிருந்தான். அந்த புறத்திற்குள் சென்ற அரசன் உணவிற்காக வெளியே காத்திருக்கும் பிராமணரை மறந்தே போனான். அதன் பிறகு வனத்திற்கு வேட்டையாட சென்றிருந்தான். வனத்தில் வேட்டையாடி களைத்த பின்னர் அந்த அரசன் ஒற்றையடி பாதை வழியாக செல்லும் பொழுதுதான் எதிரே வந்த சக்தி முனிவரால் மனித மாமிசம் தின்னும் ராட்சசனாக மாறுவாய் என்று சாபம் கொடுத்தார். அந்த சாபத்தை பெற்ற அரசன்தான் மீண்டும் அரண்மனை திரும்பினான். பிறகு திடீரென்று நள்ளிரவில் கண் விழித்தான். வேட்டைக்கு செல்வதற்கு முன்னரே தன்னிடம் மாமிசம் கலந்த உணவை யாசித்த பிராமணரை நினைத்தான். உடனே சமையல்காரனை அழைத்து, இந்த வனத்தின் ஆரம்பத்தில் ஒரு பிராமணர் உணவை வேண்டி எனக்காக காத்திருப்பார், நீ அங்கு சென்று அவருக்கு மாமிசம் கலந்த உணவை வழங்கு என்று கூறினான். ஆனால் சமையல்காரனுக்கு அது நள்ளிரவு என்பதால் மாமிசம் எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. அதனால் சமையல்காரன் மீண்டும் அரசனை சந்தித்து மாமிசம் எங்கும் கிடைக்கவில்லை என்பதை தெரிவித்தான். ராட்சசனால் ஏற்கனவே ஆக்கிரமிக்கப்பட்ட அரசன் சமையல்காரன் கூறியதை கேட்டு கோபம் கொண்டு, மனிதர்களின் மாமிசத்திலாவது அவனுக்கு உணவை செய்வித்துக் கொடு என்று பலமுறை இறைந்து கூறினான். சமையல்காரனும் அப்படியே செய்கிறேன் என்று சொல்லி கொல்லப்படத்தக்கவர்களை கொல்லுகிறவர்கள் இருக்கும் இடத்திற்கு சென்று நரமாமிசத்தை வாங்கி வந்தான். அதை முறைப்படி சமைத்து எடுத்து கொண்டு போய் அங்கே உணவிற்காக காத்திருக்கும் அந்த பிராமணனிடம் கொடுத்தான். அந்த பிராமணன் தன் யோக திருஷ்டியினால் இது மனிதர்களின் மாமிசத்தில் செய்யப்பட்ட உணவு என்பதை அறிந்து கொண்டான். இப்படி அந்த அதம அரசன் புசிக்கத்தகாத மனித மாமிசம் கலந்த உணவை எனக்கு வழங்கியதால் அவனும் மனித மாமிசங்களின் மீது விருப்பமுற்று உலக உயிர்கள் அச்சப்படும்படி இந்த பூமியெல்லாம் திரிவான் என்று சாபம் வழங்கினான். மனித மாமிசத்தை தின்னும் ராட்சசனாக ஆவாய் என்று முதல் முறை வசிஷ்ட முனிவரின் முதல் புத்திரனான சக்தி முனிவரால் அவ்வரசன் சபிக்கப்பட்டிருந்தான். இப்பொழுது இரண்டாம் முறையாக ஒரு பிராமணனும் மனித மாமிசத்தில் விருப்பம் உள்ளவனாக, பிராணிகள் எல்லாம் அச்சப்படத்தக்கவனாக, பூமியில் எல்லாம் திரிவாய் என்று இரண்டாம் முறை அதே சாபத்தை கொடுத்தான். இரண்டாம் முறையும் சாபம் பெற்றான். இவ்வாறு இரண்டு பிராமணர்களால் சாபம் பெற்ற அந்த அரசன் முழுவதுமாக ராட்சசனால் ஆக்கிரமிக்கப்பட்டான். அந்த கல்மாஷபாத அரசன் தன் அறிவை முழுவதுமாக இழந்தான். அவன் முழுவதுமாகவே ராட்சசனாகவே ஆனான். இவ்வாறு முழுவதுமாக ராட்சசத்தன்மை அடைந்த அந்த அரசன் சில காலத்திற்கு பிறகு வசிஷ்ட புத்திரரான சக்தி முனிவரை கண்டான். கோபம் கொண்ட அந்த ராட்சசன், இந்த தகாத சாபத்தை நீங்கள் எனக்கு வழங்கியதால் முதலில் உம்மை கொன்று தின்ன ஆரம்பிக்கப் போகிறேன் என்று சொல்லி அந்த வசிஷ்ட புத்திரரான சக்தி முனிவரை புலி பசுவை கொல்வது போல கொன்று அவருடைய மாமிசத்தை மிகுந்த விருப்பத்துடன் உண்டான். இதன் பிறகு என்ன நடந்திருக்கும்? தனது புத்திரனை கொன்று உணவாக உண்ட அந்த அரசனை தவயோகியான வசிஷ்டர் என்ன செய்வார்? மேலும் இதற்கெல்லாம் முக்கிய காரணமான விசுவாமித்திரரை என்ன செய்ய போகிறார்? இவற்றையெல்லாம் அடுத்த பதிவில் அறிந்து கொள்ளலாம். இப்பொழுது நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்களே, இன்றைய பதிவு இதோடு நிறைவுற்றது. இந்த பதிவில் இந்த கதையின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய நீதி யாவை என்பதை எனக்கு தெரிந்தவரை நான் உங்களுக்கு கூறுகிறேன்.
விட்டுக் கொடுப்பவன் கெட்டுப் போவதில்லை என்று கூறுவார்கள். அதன்படி அரசனோ அல்லது அந்த சக்தி முனிவரோ யாரேனும் ஒருவர் வழியை விட்டுக் கொடுத்திருந்தால் இந்த இருவருடைய வாழ்வும் சிறப்பாக இருந்திருக்கும். ஆனால் அவர்கள் அவ்வாறு நடந்து கொள்ளவில்லை, துன்பத்தை அடைந்தார்கள். ஆதலால் தேவையான சமயங்களிலாவது விட்டுக் கொடுக்கும் பழக்கத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது நீதி யாதெனில், ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்று கிராமங்களில் பழமொழி வழங்குவர். அதன்படி கோபம் கொண்ட அரசனது புத்தி வேலை செய்யவில்லை. அந்த அரசனுடைய அறிவும் சூன்யமானது. அதனால்தான் அந்த அரசன் அந்த தவ முனிவரை கசையால் அடித்தான். அதனாலேதான் அந்த அரசனுக்கு மிகுதியான துன்பம் நேர்ந்தது, சாபம் கிடைத்தது. ஆகவே நாம் கோபத்தில் எடுக்கும் அதிகபட்ச முடிவுகள் தவறாகவே இருக்கக்கூடும். ஆதலால் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். கோபம் நம்முடைய அறிவு கண்களை குருடாக்கிவிடும். இந்த கதையில் நாம் அறியும் மூன்றாவது நீதி யாதெனில், வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்று ஒரு பழமொழி உண்டு. அதன்படி பொறுமையையே குணமாக கொண்ட முனிவர்களுள் சக்தி முனிவர் தன் பொறுமையை இழந்து கல்மாஷபாத அரசனுக்கு ராட்சசனாக மாறுவாய் என்று சாபமளித்தார். அந்த சாபத்தின் காரணமாகவே அவரும் இறக்க நேர்ந்தது. ஆகவே ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு. வினை விதைத்தவன் வினை அறுப்பான். ஆதலால் பிறருக்கு நாம் நல்லது செய்தால் நமக்கு நல்லதே நடக்கும். பிறருக்கு நாம் தீங்கு செய்தால் நமக்கும் அந்த தீமையே வந்து சேரும் என்பது இந்த கதையின் மூலம் நாம் அறிந்து கொள்ளும் உண்மையாகும்.